நிதின் என்ற பள்ளி மாணவன் தனது அறைக்குள் சோகமாக அமர்ந்திருக்கிறான். கணிதத் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் என்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று விரக்தியில் புத்தகங்களை மூடி வைக்கிறான். அவன் பார்வை ஜன்னல் ஓரத்தில் இருக்கும் ஒரு சிறிய எறும்பு மீது விழுகிறது. எறும்பின் பெரும் முயற்சி. அந்த எறும்பு தன்னை விட பெரிய ஒரு பிஸ்கட் துண்டை சுமந்து கொண்டு செங்குத்தான சுவரில் ஏற முயல்கிறது. அது பாதி தூரம் ஏறும்போது பிஸ்கட்டின் எடையால் கீழே விழுகிறது. கீழே விழுந்த எறும்பு தயங்கவே இல்லை. மீண்டும் அந்த துண்டை எடுத்துக்கொண்டு சுவரில் ஏறுகிறது. இரண்டாவது முறை முக்கால்வாசி தூரம் சென்ற பின் மீண்டும் சறுக்கி விழுகிறது. நிதின் இதை உற்று பார்க்கிறான். மூன்றாவது முறை எறும்பு ஏறும்போது சுவரில் ஒரு சிறிய விரிசல் தடையாக இருக்கிறது. எறும்பு நேராகச் செல்லாமல் சற்று சுற்றிச் சென்று அந்த விரிசலை கடக்கிறது. இது திட்டமிடலின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. பலமுறை விழுந்தும் பல தடைகளை சந்தித்த பின்பும் இறுதியில் அந்த எறும்பு சுவரின் உச்சியில் இருக்கும் தன் கூட்டிற்கு அந்த பிஸ்கட் துண்டை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிறது. இதை பார்த்த நிதின் வியந்து போகிறான். ஒரு சிறிய எறும்பால் இத்தனை முறை விழுந்தும் மீண்டும் எழுந்து தன் இலக்கை அடைய முடியும் போது என்னால் ஏன் முடியாது? நிதின் மீண்டும் தன் புத்தகங்களை எடுக்கிறான். பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு புரியாத கணக்குகளை திரும்ப திரும்ப பார்க்க தொடங்குகிறான். எறும்பின் விடாமுயற்சி அவனுக்கு மிகப்பெரிய பாடமாக அமைகிறது.